வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களா நீங்கள்? உங்களுக்கான நிகழ்ச்சி தான் படிக்கலாம் வாங்க. இன்றைய படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் எக்கனாமிக்ஸ் பொருளியல் சம்பந்தமான உங்களின் பல சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக ஆர்த்திகா தேவி ஆசிரியை நம்மளோட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே 12ஆம் வகுப்பு பொது தேர்வு அப்படின்னு சொல்லும்போது தேர்வு எழுதும் மாணவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் 3 மணி நேர தேர்வு அப்படின்னு சொல்றது. இருந்தாலுமே ஒவ்வொரு பாடத்திலையும் அந்த மணி நேரத்தை எப்படி சரியா பகிர்ந்து நம்ம ஒவ்வொரு பகுதிக்கும் எழுதணும் அப்படின்னு சொன்னா முழு நேரத்தையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளியலை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த நேரத்தை மேனேஜ் பண்ணி எக்ஸாம் எழுதுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் டைமிங் 10 to 1:10 வரைக்கும் 1:15 வரைக்கும் உங்களுக்கு டைமிங் இருக்கு. ஸோ அதில் 10 minutes exclusively for reading the question paper. So அந்த question paper ப்ராப்பராக ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 10 minutes கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக ரீட் பண்ணால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ்னால எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர்ன்றது அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 10 minutes கண்டிப்பாக அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். இட் இஸ் லைக் அ கோல்டன் டைம் ஃபார் தம். ஸோ அந்த 10 minutesல அவங்க என்னென்ன கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றத ப்ராப்பராக அவங்க அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்ட் ஏல ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் 50 மார்க்ஸுக்கு இருக்கும். ஸோ 50 மார்க்ஸ் அந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மேக்ஸிமம் 30 minutes, மினிமம் 20 minutes. ஸோ அதுக்கு அந்த ஒன் வேர்ட் ஃபிங்கர் டிப்ல இருந்தால் மட்டும்தான் அவங்களால ப்ராப்பராக அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 20 minutes to 30 minutesக்குள்ள அந்த ஒன் வேர்டை அவங்க முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்ட் பியில் 3 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ 3 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் டோட்டலாக 10 questions அட்டன் பண்ணணும். ஸோ 10 questionsக்கு அவங்க எடுக்கக்கூடிய டைமிங் அதே 30 minutes தான் எடுக்கணும். சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு தரவாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த 30 minutes அவங்க யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த 30 minutesல அந்த 3 மார்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். 10 questions முடிச்சிடணும். அண்ட் பார்ட் சியில் 10 மார்க்ஸ் ஆன்சர்ஸ். 10 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் டோட்டலாக 6 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஈச் கொஸ்டினுக்கு அவங்க 10 minutes எடுக்கணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 10 minutesனா டோட்டலாக 6 கொஸ்டின்ஸ்க்கு 60 minutesல அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ இதுவே 2 hours அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த கொஸ்டின் அந்த அளவுக்கு ஆன்சர்ஸ் அவங்களுக்கு தரவாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால 10 minutesல எழுதி முடிக்க முடியும். ஸோ அந்த 60 minutes அவங்க 10 மார்க்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். அண்ட் அடுத்து பார்ட் டில டோட்டலா 3 questions அட்டன் பண்ணணும். 20 மார்க்ஸ். ஸோ 20 மார்க்ஸ்ன்னு சொல்லும்போது 20 minutes அவங்க எடுக்கணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 20 minutesனா டோட்டலா 3 questionsக்கு 60 minutes. ஸோ 3 hours முடிஞ்சிடும். ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அந்த ஒன் வேர்டு எழுதும் போது அவங்க அந்த யூட்டிலைஸ் வெயிட் பண்ண அந்த 10 minutes அந்த ஒன் வேர்டில் யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்க அந்த 10 minutes அவங்க இன்னும் வேகமாக எழுதிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் கண்டிப்பாக ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணுறதுக்கு டைமிங் இருக்கும். ஸோ ஃபைனலாக எல்லா ஆன்சர் ஸ்கிரிப்டை கண்டிப்பாக செக் பண்ணணும். எல்லா கொஸ்டினுக்குமே கொஸ்டின் நம்பர் போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ டோட்டலாக எல்லா கொஸ்டின் நம்பர் கண்டிப்பாக போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏதாவது ஹெட்டிங் கரெக்டாக ப்ராப்பராக ஹெட்டிங் மார்க் பண்ணியிருக்கணும். அப்போ முதல்ல படித்து பார்க்கணும். அதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். அது மாதிரி பிரிவுகள் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி டைம் ஒதுக்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் டென்ஷன்லாம் இல்லாம ரிலாக்ஸா எழுதி முடிச்சிட்டு திருத்தமும் பண்ணிக்கலாம் டைம் இருக்கும்போது. ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்ல அவங்க ஒரு 10 minutes அவங்க சேவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் ஸ்கிரிப்டை செக் பண்றதுக்கு அவங்களுக்கு டைமிங் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சப்ஜெக்டையும் கொஞ்சம் தரவா வச்சுக்கணும் அவங்க. அப்போதான் ஃபைனலா ஆன்சர் ஸ்கிரிப்டை செக் பண்றதுக்கு டைமிங் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க எழுதிட்டே இருந்தாங்கன்னா ஃபைனலா அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துடும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணுமா, இந்த பாயிண்ட்ல எழுதணுமா, வெளியே நிறைய ஆன்சைட்டிஸ் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால அந்த ஒரு 10 minutes அவங்க சேவ் பண்ணாங்கன்னா அந்த 10 minutes அவங்க ஈஸியா கொஸ்டின் ஆன்சர் ஸ்கிரிப்டை செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல அவங்க செக் பண்ணும்போது மெயினா பார்க்க வேண்டியது கொஸ்டின் நம்பர் பார்க்கணும் கண்டிப்பா. ஸோ கொஸ்டின் நம்பர் எல்லாத்துலயுமே போட்டிருக்கணும். எல்லா கொஸ்டின்ஸ்லுமே பார்ட் ஏல பாத்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 14 ஆன்சர்ஸ் இருக்கணும். ஸோ 14 ஆன்சர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 12 இருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் ஆன்சர் இன் ஒன் வேர்ட் 12 இருக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங் 12 இருக்கணும். டோட்டலாக 50. ஸோ அதே மாதிரி 3 மார்க்ஸில் டோட்டலாக 10 questions இருக்கணும். அந்த 10 questions இருக்கான்னு நம்பர் செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் 10 மார்க்ஸ் 6 questions இருக்கணும். அதையும் அவங்க கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் 20 மார்க்ஸ் 3 இருக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் ப்ராப்பராக அவங்க கவுண்ட் பண்ணி பார்க்கணும். பொதுவாகவே இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லலை மேம். அப்படி இருக்கும்போது சில பகுதிகள் சில லெசன்ஸ்லாம்
பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறத வந்து மேம்களே சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. சில விஷயங்கள் வந்து படிச்சு நல்லா புரிஞ்சுதான் படிக்கணும், இந்த சாப்டர் வந்து நல்லா புரிஞ்சாதான் உங்களால எழுத முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த மாதிரியான லெசன்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகணும், எந்த மாதிரியான லெசன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிற சில வழிமுறைகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ட்ரை அப்படின்ற ஒரு தாட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வெளியே வரணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸே வந்து எப்படி இருக்கும்னா, நான் ஏன் எக்கனாமிக்ஸ் படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிச்சா என்ன யூஸ் இருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த தாட் முதல்ல இருந்தாலே சப்ஜெக்ட் பக்கம் கான்சன்ட்ரேஷன் போகாது. ஸோ அந்த தாட்ல இருந்து அவங்க ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். ஸோ இப்போ இருக்கிற நம்ம பிரைம் மினிஸ்டர்ல இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே வந்து எக்கானமிஸ்ட் தான். ஸோ எக்கனாமிக்ஸ் படிச்சா எனக்கு வந்து என்ன யூஸ் அப்படின்னு கேட்கறத விட எக்கனாமிக்ஸ்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற தாட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சப்ஜெக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுனாலே கான்சன்ட்ரேஷன் சப்ஜெக்ட் மேல வந்துடும். கான்சன்ட்ரேஷன் வந்தாலே ஈஸியா சப்ஜெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலா 12 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல ப்ளூ பிரிண்ட்னு பார்த்தோம்னா ஒன் வேர்ட்னா வந்து ஆல் 12 லெசன்ஸ் அவங்க படிக்கணும். 3 மார்க்ஸ்க்கு வந்து 1 to 7 லெசன்ஸ் படிக்கணும், பிளஸ் 12th சாப்டர் படிக்கணும். ஸோ 10 மார்க்ஸ்ன்னு பார்க்கும்போது 7, 10, 12 அண்ட் 6th சாப்டர் படிக்கலாம், செகண்ட் சாப்டர் படிக்கலாம். 20 மார்க்ஸ்ன்னு பார்க்கும்போது 3, 4, 8 ஃபர்ஸ்ட் சாப்டரும் படிக்கலாம். ஸோ இதுல வந்து ப்ளூ பிரிண்டே வந்து ஒரு ஃபில்டர்டு சிலபஸ் தான். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஃபில்டர்டு சிலபஸையே வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு, ஸோ மெயின்லி வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாடரேட்டர்ஸ் அண்டர் அச்சீவர்ஸ்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அவங்களோட ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாம்ல. ஸோ அப்பதான் இருக்கிற அத்தனை டாக்டிக்ஸையும் வந்து கண்டுபிடிப்பாங்க நம்ம பசங்க. ஸோ ஃபில்டர்டு போர்ஷனே வந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணலாம் இன்னும் அப்படின்னு நிறைய வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இது பண்ணும்பொழுது 7, 10, 12 அந்த சாப்டர் படிச்சா அவங்க டோட்டலா 5 10 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். ஸோ அவுட் ஆஃப் 6, 5 கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். ஸோ அது இல்லாம 6th சாப்டர் ஃபுல்லா அவங்க தரவா இருந்தாங்கன்னா they can attend all 6 questions. ஸோ அதுல 7th சாப்டர் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டயக்ராம் தான். 10 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 7th சாப்டர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டயக்ராம் தான். ஸோ டயக்ராமை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கனாலே ஈஸியா வந்து எக்ஸ்பிளனேஷன் எழுதிடலாம். ஸோ டயக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க பண்ற மிஸ்டேக்கே வந்து டயக்ராம் தனியா படிப்பாங்க, எக்ஸ்பிளனேஷனை தனியா படிச்சுப்பாங்க. ஸோ டயக்ராமும் எக்ஸ்பிளனேஷனுக்கும் வந்து இன்டர் கனெக்ஷன் இருக்குன்றதையே அவங்களுக்கு வந்து யோசிக்க மறந்துடுவாங்க. ஸோ டயக்ராமை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சே வந்து ஈஸியா அவங்க எக்ஸ்பிளனேஷன் எழுதிடலாம். ஸோ 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் டயக்ராமை கண்டிப்பா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் 10th and 12th சாப்டர் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து பாயிண்ட் வைஸா இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க எப்பயுமே ஒரு பேராகிராஃபா கொடுத்து பல்கா படிக்க சொன்னா அப்படியே பார்ப்பாங்க. அதே வந்து ஒரு பாயிண்டா கொடுத்தீங்கன்னா அதே பேராகிராஃபை வந்து பாயிண்ட் வைஸா நம்ம கொடுத்தோம்னா ஈஸியா படிச்சிருவாங்க. சோ அதுதான் வந்து 10th and 12th சாப்டர்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாமே வந்து பாயிண்ட் வைஸா இருக்கும். சோ 10th சாப்டர்ல பார்த்தோம்னா வந்து கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் சேல்ஸ் லாஸ்னு இருக்கும். அதுல வந்து டோட்டலா 12 பாயிண்ட்ஸ் இருக்கும். சோ பாயிண்ட் வைஸ் இருக்கும், எல்லாமே சின்னதா இருக்கும். அது ஈஸியா அவங்களால மனப்பாடம் பண்ணிட முடியும். கன்சம்ஷன் அதர் தேன் இன்கம், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் அதர் தேன் இன்கம்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அது பார்த்தா டோட்டலே வந்து 9 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. 9மே வந்து வெரி வெரி சிம்பிள் வேர்ட்ஸ் தான் இருக்கும். அது ஈஸியா அவங்க மனப்பாடம் பண்ணாங்கன்னா அதுல 10 மார்க் வந்து அவங்களால செக்யூர் பண்ண முடியும். மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது அந்த கொஸ்டின்ல. அண்ட் நெக்ஸ்ட் 12th சாப்டர்ல பார்த்தோம்னா வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கும், டிஃபரன்சியேஷன் மாதிரி இருக்கும். ஸோ புக்ல பாத்தீங்கன்னா அது வந்து பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் டாக்ஸ். அதை வந்து கொஞ்சம் அவங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணி பாயிண்ட் வைஸா எழுதுனாங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். அண்ட் அவங்க எழுதும் போதுமே வந்து ஈஸியா இருக்கும், மார்க் ஈஸியா செக்யூர் பண்ணிட முடியும். அண்ட் டாக்ஸஸ் அண்ட் நான் டாக்ஸஸ் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, டாக்ஸஸ் அண்ட் நான் டாக்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. அதுவுமே வந்து டோட்டலா வந்து 15 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 15 பாயிண்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 to 12 பாயிண்ட்ஸ் எழுதினாலே ஃபுல் 10 மார்க்ஸ் அவங்களால செக்யூர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி இந்த 10th and 12th சாப்டர்ல வந்து எல்லாமே வந்து பாயிண்ட் வைஸா இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஈஸியா அவங்களால அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும், மெமரைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டியது வந்து சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்ஜெக்ட் ட்ரையான சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ எக்கனாமிக்ஸ்லயும் ஃபியூச்சர் இருக்கு, எக்கனாமிக்ஸும் நம்மளுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் தான் அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கனாலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்ல புக் எடுத்தாங்கனாலே சப்ஜெக்ட் ஈஸியாகிடும். கண்டிப்பா மேம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களின் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து குழந்தைகள் வந்து எல்லா பாடங்கள்லயுமே முழு மதிப்பெண் பெறணும், சென்டம் அடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுலயும் வந்து இப்ப எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். இதுல வந்து நம்ம நல்ல மதிப்பெண் வாங்கணும், முழு மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு படிக்கிற மாணவர்களும் இருக்காங்க. அப்படி நினைக்கிறவங்க வந்து அந்த முழு மதிப்பெண் பெறுவதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தலாம்?
குட் கொஸ்டின். ஆக்சுவலி இப்போ வந்து எக்கனாமிக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறைய இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் மஸ்ட். அகெயின் அண்ட் அகெயின் எழுதி பார்த்தா மட்டும்தான் அவங்களால மிஸ்டேக்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால கூட அவங்க வந்து சென்டம் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து 199 செக்யூர் பண்ணா. அவளுக்கு சென்டம் போன ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்த கொஸ்டின் வந்து ஃபார்முலா ஃபார் ப்ரொபென்சிட்டி டு சேவ்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் என் ஸ்டூடெண்ட் ஆன்சர் வந்து அதுக்கு அவங்க ஆக்சுவலாக ஆன்சர் பண்ணியிருக்க வேண்டியது வந்து சேஞ்ச் இன் எஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஒய்ன்னு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கணும். பட் அவள் வந்து அந்த டென்ஷனில் அந்த கொஸ்டினை வந்து ப்ராப்பராக படிக்காமல் அவள் ஆன்சர் பண்ணது வந்து சேஞ்ச் இன் சி பை சேஞ்ச் இன் ஒய். அது என்னன்னா அது புக்கில் பார்த்தோன்னா ஃபார்முலா ஃபார் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்டு தான் இருக்கும். புக் பேக் ஆன்சர் வந்து அதுதான். பட் அவங்க வந்து சின்ன எக்கனாமிக்ஸ்ல வந்து ஏதாவது 1-2 இடத்துல தான் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க கொஸ்டின். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ட்விஸ்ட் பண்ண கொஸ்டினை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து அந்த 10 minutes கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைமை வந்து கண்டிப்பா அவங்க யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்னு கேட்டிருக்காங்களா, ப்ரொபென்சிட்டி டு சேவ்னு கேட்டிருக்காங்களா அப்படின்றத ப்ராப்பரா ரீட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு டென்ஷன் இல்லாம ரீட் பண்ணணும். ஸோ சேஞ்ச் இன் சிக்கு பதிலா சேஞ்ச் இன் எஸ்ன்னு போட்டிருந்தானா லாஸ்ட் இயர் வந்து அவளுக்கு சென்டம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ்னால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் வந்து மிஸ் பண்ணுவாங்க எக்கனாமிக்ஸ்ல. ஸோ அந்த ப்ரொபென்சிட்டி டு சேவ் கேட்டிருக்காங்களா இல்லை ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் கேட்டிருக்காங்களான்றதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் நான் சொல்றேன். ஸோ இதனால சென்டம் போயிருக்கு. அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ல வந்து கேபிட்டல் இஸ் இலாஸ்டிக் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். பட் நான் பப்ளிக் கரெக்ஷன் போகும்பொழுது அதுல ஒரு ஸ்டூடெண்ட் என்ன எழுதினாங்கன்னா கேபிட்டல் இஸ் இன்இலாஸ்டிக் அப்படின்னு எழுதிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி கேபிட்டல் இஸ் இலாஸ்டிக். அவங்க என்ன எழுதினாங்கன்னு வந்து இன்இலாஸ்டிக். ஸோ இலாஸ்டிக் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்இலாஸ்டிக். ஸோ இலாஸ்டிசிட்டியோட ஆப்போசிட் இதுதான் வந்து இன்இலாஸ்டிக். ஸோ அதனால அதை கட் பண்ணிட்டு ஒரு மார்க் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மைனர் மிஸ்டேக்ஸ் தான் வந்து நிறைய பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். டயக்ராம் பண்ணும்பொழுது ப்ராப்பரா டயக்ராம்ல கர்வ் கரெக்டா போட்டிருக்க மாட்டாங்க. டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் பதிலா அப்பர் ஸ்லோப்பிங் போட்டுருவாங்க. இன்டர்செக்ஷன் கரெக்டா இன்டர்செக்ட் ஆக வேண்டிய இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்லைன்னா வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூட இடத்துல இன்டர்செக்ட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான மைனர் மிஸ்டேக்ஸ்னால தான் வந்து எக்கனாமிக்ஸ்ல சென்டம் மேஜரா போகும். ஸோ எக்கனாமிக்ஸ்ல சென்டம் அடிக்கணும்னா கான்சென்ட்ரேஷன் இஸ் மஸ்ட், ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பா இருக்கணும். அகைன் அண்ட் அகைன் எழுதி பார்க்க தான் அவங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணணும். அண்ட் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்க டைமை சேவ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் வந்து 20 மார்க்ஸ்லாம் 3 பேஜஸ்க்கு போற 20 மார்க்ஸும் இருக்கு, ஒரே பேஜ்ல முடிக்கிற 20 மார்க்ஸும் இருக்கு. ஸோ அப்போ சென்டம் அச்சீவர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க செலக்ட் பண்ற கொஸ்டின் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். 2 pages 3 pages போற கொஸ்டின்லாம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ இதுவே வந்து 1 பேஜ்ல இருக்கிற கொஸ்டின் 1 பேஜ்ல முடியக்கூடிய கொஸ்டின் எடுத்தாங்கன்னா டைம் கன்சம்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் அந்த சப்போஸ் அதே மாதிரி இன்னொரு விஷயத்துலயும் அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரே பேஜ்ல முடிக்கக்கூடிய 20 மார்க்ஸ் அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா அதுல ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அவங்க பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா அதுல மிஸ்டேக்ஸ் சின்னதா வந்தா கூட மேஜரா மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி 1 page 20 மார்க்ஸ் அட்டன் பண்ணும் பொழுது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணணும். அதுல நடக்கக்கூடிய மைனர் மிஸ்டேக்ஸ்க்கு கூட மேஜரா அவங்களுக்கு மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், இலாஸ்டிக் வந்து இன்இலாஸ்டிக் போட்டதுனால ஒரு மார்க் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மைனர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்காம பார்க்கணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டயக்ராமை வந்து ப்ராப்பரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டயக்ராம்ல இருக்கிற வேரியபிள்ஸை கரெக்டா போடணும் அவங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன போடணும், ஒய் ஆக்சிஸ்ல என்ன போடணும், அதெல்லாம் இல்ல. அதாவது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கெட்டிங் பாஸ் மார்க் இஸ் வெரி வெரி ஈஸி. பட் getting centum is the toughest job in economics. So அதுல வேரியபிள்ஸ் போடலனா கூட மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பேப்பர் 190 கிராஸ் ஆகுதுனாலே கரெக்ஷன் பண்றவங்க வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா அதை வந்து வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பேப்பரை. ஸோ அதனால வேரியபிள்ஸ் போட்டிருக்காங்களா, எந்தெந்த இடத்துல எவ்ரி நூக் அண்ட் கார்னர் வந்து பேப்பரை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணணும்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். கொஸ்டின் பேப்பரை ப்ராப்பராக ரீட் பண்ணணும். எந்த கொஸ்டின் அட்டன் பண்ண போறோன்றதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். அண்ட் எந்த மாதிரியான கொஸ்டின் அட்டன் பண்ண போறோம், டைம் கன்சம்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய
கொஷின்ஸை வந்து நிறைய அவங்க வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷன். இப்போ செகண்ட் சாப்டர்லாம் எடுத்தோம்னா அதில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி இருக்கு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கானமி இருக்கு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் எக்கானமி இருக்கு. இது அப்போ இது மூணுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எல்லாமே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் வந்து சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மாத்தி அவங்க தப்பான ஹெட்டிங்ல எழுதிட்டாங்கன்னா மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிடும். ஸோ கொஷின் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். மேம், உண்மையிலேயே வந்து நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு மாணவர்களுக்கு நீங்க கொடுத்துருந்தீங்க. அதுல வந்து பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க, இந்த டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து மாணவர்கள் நிறைய பிழை பண்ணிடுறாங்க. அதுல சின்ன பிழை அப்படின்னு சொன்னா கூட வந்து நிறைய மதிப்பெண்களை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அந்த டயக்ராம்ஸ் எப்படி போடுறது தெளிவா வந்து பிழைகள் வராத அளவுக்கு அப்படிங்கறத எங்களுக்கு போட்டு காட்ட முடியுமா? டயக்ராம் வந்து போர்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே மேம். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் டயக்ராம்ஸ்க்குனே தனியாக வந்து மார்க் அலாட் பண்ணுவாங்க. அதுலேயும் மெயின்லி 20 மார்க்ஸ்க்கு வந்து டயக்ராமோட மார்க்ஸ் வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அக்கார்டிங் டு ப்ளூ பிரிண்ட் பார்க்கும்பொழுது 3, 4, 8 ஸோ இந்த 3 லெசன்ஸில் இருக்கிற 20 மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதில் இந்த 3 லெசன்ஸில் இருந்து 20 மார்க்ஸ் வரும். ஸோ அதுலேயுமே வந்து அண்டர் அச்சீவர்ஸ்க்குன்னு பார்க்கும்பொழுது நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, அண்டர் அச்சீவர்ஸ் வந்து 1 வேர்ட் கண்டிப்பாக படிக்கணும். ஆல் 12 லெசன்ஸில் இருக்க 1 வேர்ட் கண்டிப்பாக தரவாக இருக்கணும். ப்ளஸ் 4th லெசனில் இருக்கிற 2 20 மார்க்குமே தரவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 20 மார்க் வந்து லா ஆஃப் டிமாண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் டிமாண்ட். ஸோ இதில் வந்து டேப்லர் காலம் அண்ட் டயக்ராம். ஸோ டேப்லர் காலம் அண்ட் டயக்ராம் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே வந்து நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ அதில் டேப்லர் காலம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ், குவான்டிட்டி, டிமாண்டட். ஸோ லா ஆஃப் டிமாண்ட் பார்த்தாலே இட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட் தான். ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் கன்சியூமர் வில் கன்சியூம் லெஸ் குவான்டிட்டி. So price reduce ஆக they will start consume more. So அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ டேப்லர் காலம் போட்டாச்சு. ஸோ இதுக்கு உண்டான டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் போடும் பொழுது ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கண்டிப்பாக எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள். ஸோ டயக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனேமே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேரியபிள்ஸ் போடணும். வேரியபிள்ஸ் போடாமல் விட்டால் சென்டம் அச்சீவர்ஸ்க்கு கண்டிப்பாக அதுக்குமே வந்து மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் சென்டம் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ மெயினாக டயக்ராம் போடும்பொழுது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுடுறீங்க, அதுக்கப்புறமா வேரியபிள்ஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ இதுக்கு வந்து குவான்டிட்டி டிமாண்டட், ப்ரைஸ். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராமே போடலாம். ஸ்கேலு இல்லை வேறு எதுவும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராமே போடலாம் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் அந்த பாயிண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ ப்ரைஸ் 5 இருக்கும்பொழுது இப்போ டேப்லர் காலமையும் டயக்ராமையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ அட் ப்ரைஸ் 5 த கன்சியூமர் இஸ் கன்சியூமிங் ஒன்லி 1 commodity. ஸோ ப்ரைஸ் 5 இருக்கும்பொழுது அவங்க ஒரு commodity கன்சியூம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 4 இருக்கும்பொழுது they are consuming 2 commodity. ப்ரைஸ் 3 slowly price is coming down and the quantity demanded is increasing. அவ்வளவுதான். So in the D is must. D indicates demand. So variables diagram பொறுத்த வரைக்கும் எல்லா லெசன்ஸ்ல இருக்கிற எல்லா டயக்ராம்ஸுமே நீங்க மெயினா பார்க்க வேண்டியது வேரியபிள்ஸ் கண்டிப்பா போடணும். அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன போடணும், ஒய் ஆக்சிஸ்ல என்ன போடணும், அண்ட் என்ன கர்வ் வரைகிறீங்களோ அந்த கர்வோட நேம் போடணும். இப்போ D indicates demand curve. So this is about law of demand. So law of demand பொறுத்த வரைக்கும் நீங்க டோட்டலா வந்து 2 டேப்லர் காலம் போடணும். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் டிமாண்ட் கர்வ் அண்ட் இன்னொன்று வந்து மார்க்கெட் டிமாண்ட் கர்வ். ஸோ ரெண்டுலேயுமே வந்து டயக்ராம் சேம் தான். ஸோ கான்செப்ட் ரொம்ப ஈஸி, பட் பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் டிமாண்ட். ஸோ லா ஆஃப் டிமாண்ட் ஆல்வேஸ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். ஸோ இட் இஸ் டவுன்வர்ட் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, லா ஆஃப் டிமாண்ட் போடும் பொழுது இப்படி போட்டுருவாங்க. ஸோ அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வாக போட்டுருவாங்க. ஸோ இது தப்பு. திஸ் மிஸ்டேக் யூ மஸ்ட் நாட் commit. So always law of demand is downward sloping curve. So upward sloping curve எப்போ வரும்னா exemptional of law of demand.
So ஃபைனலா நீங்க क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், டெஃபினிஷன் எழுதணும், டெஃபினிஷனுக்கு அப்புறம் டேபுலர் காலம்க்கு அப்புறம் டயகிராம், அதுக்கு அப்புறமா மார்க்கெட் டிமாண்ட் ஸ்கெட்யூல் போடணும், மார்க்கெட் டிமாண்ட் ஸ்கெட்யூலுக்கு உண்டான டயகிராம் போடணும், டயகிராம் முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க எழுத வேண்டியது எக்ஸம்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். எக்ஸம்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட்னா எப்பவுமே வந்து பிரைஸ் கம்மியா இருந்தா டிமாண்ட் அதிகமா ஆகும். அதுதான் வந்து லா ஆஃப் டிமாண்டோட கான்செப்ட். பட் எக்ஸம்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி வந்து இது எந்த மாதிரி கேசஸ்ல நடக்கும்னா வந்து luxurious product. So இப்போ வந்து டைமண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் BMW கார், உங்களோட ஆப்பிள் ஃபோனு அதெல்லாம் பார்க்கும்பொழுது பீப்புள் கன்சியூமர் வந்து அவங்களோட ப்ரெஸ்டீஜ்காக, சோஷியல் ப்ரெஸ்டீஜ்காகவே வந்து சொசைட்டியில் அவங்களோட ப்ரெஸ்டீஜை காட்டணுன்றதுக்காகவே அந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் அதிகமானாலுமே வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து எக்ஸம்ஷனல் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். So exemption of law of demand போடும்பொழுது உங்களுக்கு curve எப்படி போகும்னா so price increase ஆனாலும் so this is the original price. So இப்போ price increase ஆகுது, automatically demand will also increase. So price will increase from P to P1, quantity also will increase from Q to Q1. So this is called exemption of law of demand. So in that case alone, the law of demand will be upward sloping curve. So இதுமே demand curve தான். Usually demand curve நாலே downward sloping curve தான். But exemption of law of demand ல மட்டும் it is upward sloping curve. So with that you have to complete this question. So இது ஃபுல்லுமே நீங்க mistakes இல்லாம எழுதுனா you can secure full 20 marks. Diagramக்கு மட்டுமே 6 to 7 marks உங்களுக்கு allot பண்ணிருப்பாங்க. So diagram கரெக்ட்டா எழுதணும் and variables are more important. So variable எல்லாத்துலயுமே variables கண்டிப்பா எழுதணும். Price elasticity of demand, second question. So price elasticity of demand பொறுத்த வரைக்கும் டோட்டலா உங்களுக்கு வந்து அதுல percentage method, arc method, point method, total outlay method, totally 4 methods நீங்க explain பண்ணணும். அதுல percentage methodல மட்டுமே வந்து 5 diagrams இருக்கும். So price elasticity of demand. So அதுல percentage methodல வந்து totally 5 diagrams இருக்கும். அதுல first diagram வந்து relatively elastic demand. So which is ED is greater than 1. Demand will be greater than 1 அர்த்தம். So அதுக்கு அந்த diagram வந்து P, this is quantity, this is price. So price கொஞ்சமா குறைஞ்சாலும் குவாண்டிட்டி டிமாண்டட் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு. இப்போ கோல்டு ரேட் வந்து கொஞ்சமா ரெடியூஸ் ஆனாலும் நம்மளுக்கு டிமாண்ட் என்ன ஆகுது, ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ED இஸ் கிரேட்டர் தேன் 1, டிமாண்ட் வில் பி கிரேட்டர் தேன் பிரைஸ். ஸோ இந்த இடத்துல கர்வ் வந்து இப்படி வரும். உங்களோட புக்ல பாத்தீங்கன்னா கர்வ் வந்து நார்மல் கர்வ் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட டிமாண்ட் கர்வ் வந்து இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ED இஸ் கிரேட்டர் தேன் 1. அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட், ED இஸ் லெஸர் தேன் 1, which means demand will be lesser than the price. ஸோ அந்த டயக்ராம் போடும்போது எல்லாத்துலயுமே வேரியபிள் கண்டிப்பா எழுதணும். So இதுல this is original price P Q. So price அதிகமா decrease ஆகும், but quantity demanded will be lesser. Take for example salt. Salt ஓட ரேட் எவ்வளவுதான் ரெடியூஸ் ஆனாலும் மந்த்லி நம்ம கன்சியூம் பண்ண போறது 1 kg of salt அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரியான கமாடிட்டிஸ்க்கு டிமாண்ட் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகாது, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும். ஸோ அப்போ கர்வ் வந்து உங்களால் கர்வை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா? ஸோ குவான்டிட்டி டிமாண்டட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா கர்வோட ஷேப் இப்படி இருக்கும், குவான்டிட்டி டிமாண்டட் கம்மியாக இருந்ததுன்னா கர்வோட ஷேப் வந்து இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் ED இஸ் லெஸர் தேன் 1. ஸோ தேர்ட் ஒன் இஸ் unitary elasticity of demand. ED is equal to 1. Both price and quantity demanded will increase or decrease equally.
So this is unit elasticity of demand. Price எவ்வளவு தூரம் decrease ஆகுதோ அதே அளவுக்கு quantity demandedum வந்து increase ஆகும். So for example clothing textile industries பார்க்கும்போது மார்ச் reduction போனோம்னா price எந்த அளவுக்கு reduce ஆகுதோ அதே ஈக்குவலா வந்து demand increase ஆகும். So இது ED is equal to 1. Next is perfectly elastic demand. ED is infinite. So in this case, price will be constant, but throughout the year, the demand will increase. So price, irrespective of the price, the demand will increase throughout the year. So இது ED is infinite. அதாவது demand will be infinite ன்னு அர்த்தம். price depend பண்ணி இருக்காம throughout the year வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு demand இருந்துகிட்டே இருக்கும், which is your ED is infinite. So next, ED is equal to 0, which is demand வந்து respond பண்ணாது. The demand will not respond for the increase or decrease in price. So if the price increase or decrease also, there won't be any response from the side of quantity demanded. So demand will be constant. எல்லா டயக்ராம்லயுமே நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது variables கண்டிப்பா போடணும், demand கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும், and இது P to P1, Q to Q1 அது கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். So இது எல்லாத்துமே வந்து centum achievers mainly மாடரேட்டர்ஸா இருக்கலாம், இல்ல அண்டர் அச்சீவர்ஸா இருக்கலாம், அவங்களோட பேப்பர்ஸை விட சென்டம் அச்சீவர்ஸ் பேப்பர்ல இது எல்லாமே கண்டிப்பா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும் அண்டர் அச்சீவர்ஸ்க்குலாம், பட் சென்டம் அச்சீவர்ஸ்க்கு அந்த மாதிரி எந்த எக்ஸம்ஷன்ஸுமே கிடையாது. பேப்பர்ல கண்டிப்பா எல்லாமே இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ இது ED is equal to 1. Quantity demanded will be constant, but the price alone will increase or decrease. So இது percentage method. Okay students, இப்போ உங்களுக்கு நான் வந்து third and fourth and 8th chapterோட 20 marksல இருக்கிற important diagramsலாம் explain பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டயக்ராம். ஏன் இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணனா, இந்த டயக்ராம்க்கு வந்து உங்களோட போர்டு எக்ஸாம்ல வந்து அதிக வெயிட்டேஜ் இருக்கு, மார்க்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த டயக்ராமை நீங்க கண்டிப்பா புரிஞ்சு படிங்க. இந்த டயக்ராம் நீங்க கரெக்டா புரிஞ்சு ப்ராப்பரா போட்டுட்டீங்கனாலே அது அந்த டயக்ராமை வச்சே நீங்க ஈஸியா எக்ஸ்பிளனேஷன் எழுதிடலாம். ஸோ ஆல்வேஸ் கீப் இன் யுவர் மைண்ட் தட் diagram and explanation have interconnection with each other. So diagram தனி explanation தனி அப்படின்னு பார்க்காம ரெண்டையும் சேர்த்து கம்பேர் பண்ணி படிங்க. கம்பேர் பண்ணி படிச்சீங்கனாலே எங்கேயாவது எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஸ்டக் ஆனா கூட டயக்ராமை வச்சு ஈஸியா உங்களால எக்ஸ்பிளனேஷன் எழுதி அந்த क्वेश्चனை முடிக்க முடியும். எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம முதல்ல கேட்ட மாதிரி மனப்பாடம் பண்றது இல்ல புரிஞ்சு படிக்கிறதா, எப்படி படிக்கிறது, எப்படி ஒன்று மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்த மாணவர்களுக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்த தெளிவான விளக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. என்ன மாணவர்களே, இந்த படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி தினசரி பிற்பகல் 2:30 மணிக்கும் இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 6 மணிக்கும் ஒளிபரப்பாகிறது. மாணவர்கள் கண்டு பயனடையலாம். அப்படி காண தவறியவர்கள் அல்லது திரும்பவும் பார்க்க வேண்டும் என நினைப்பவர்கள் மாலைமுரசின் வெப்சைட்டான www.malaimurasu.in அப்படிங்கிற பகுதியில நிகழ்ச்சியில் பிரிவில் பார்த்து பயனடையலாம்.